ஹலோ வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். another மேட்ச் preview ஆஃப் திஸ் ISL சீசன். இன்னும் 6 மேட்ச் தான். 6 மேட்ச்க்கு அப்புறம் நமக்கு தொல்லை முடிஞ்சிடும், நமக்கு சீசன் முடிஞ்சிடும். நம்மளும் வந்து டென்ஷன் இல்லாம நிம்மதியா மற்ற வேலையை பார்க்கலாம். ஏன்னா இந்த இப்ப டென்ஷன் சொல்ல முடியாது, அதெல்லாம் தாண்டி போயாச்சு. முன்னாடி டென்ஷனா இருந்தோம் தோக்கச்சு, இப்போ வந்து டென்ஷனை தாண்டி நம்ம வந்து அக்செப்டன்ஸ் ஸ்டேஜ் அளவுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி ஆயிருக்கு நம்ம சென்னை எஃப்சி. அண்ட் சென்னை எஃப்சி vs கேரளா பிளாஸ்டர்ஸ், ட்ராஷ் vs கார்பேஜ். ஒரு புறம்போக்கு, ஒரு பரதேசி, ஒரு பண்ணார, ஒரு ஈத்தர, ஒரு வேஸ்ட், இன்னொரு வேஸ்ட், ஒரு மிட் vs இன்னொரு மிட். பேசிக்லி மிட் vs மிட் பேட்டில் தான். ரெண்டு டீமுமே 18 கேம்ஸ் ஆடி இருக்காங்க. ஆனா கேரளா somehow 3 points ahead of us. கேரளா ஆக்சுவலி சாக் their head coach. பிகல் ஸ்டாரை சாக் பண்ணிட்டு தாமஸ் சார்ஜ் வந்து now interim head coach இருக்காரு. I mean next game he won't be there because from what I'm reading he's pursuing his UEFA coaching diploma. அதை பர்சியூ பண்ணதால நெக்ஸ்ட் கேம் வந்து சைடில் இருக்க மாட்டார் போல இருக்கு. ஸோ கேரளா வில் மோஸ்ட்லி ஹேவ் தேர் நஸ்டன் கோச் தான் வச்சு ஓட்டுவாங்க போல இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஓவன் பின்லாரன். ஏன்னா வந்து லிட்டரலா வந்து அதுதான் ஓவன் பின்லாரன் தான். அது வந்து அந்த மாதிரி ஆயாச்சு. வந்து இன்னமும் வந்து இருக்கிற 6 கேம்ல 4 ஹோம் கேம்ஸ், 2 அவே கேம்ஸ், 6 வினபிள் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியற. அப்படி நான் ஆக்சுவலி போன மேட்ச் கோட்ட செருப்புரை வாங்கின அப்புறமே சொன்னேன், எனக்கு ஒரு கேவலமான கட் ஃபீலிங் இருக்கு தட் இந்த கேம் நம்ம ஜெயிச்சு சில ஃபேன்ஸ் வந்து தயத்தக்கன்னு குதிப்பாங்கன்னு. யூ நெவர் நோ. ஏன்னா வந்து ஆல்வேஸ் டார்பினாலே ஃபார்ம் கோஸ் அவுட் ஆஃப் த விண்டோ. அண்ட் கேரளா சென்னை மரினால கேரளா பிளாஸ்டர்ஸ் have now won at Chennai. They have played there like 6-7 times I think and not even one win. Even last year வந்தாங்க, even though they had their injury problems but they still lost 1-0. நம்ம வந்து கேரளா இந்த சீசன் ஸ்டார்டிங்ல ஆடணும், ஒரு அரௌண்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறமா ஆடணும், போயிட்டு 3-0 நக்கிட்டு வந்தோம். ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் பர்ஃபார்மன்சஸ் பை எனி சென்னை டீம் ஐ ஹவ் எவர் சீன் அந்த கேம்ல. ஒரு டார்பி கேமுக்கு, ஒரு ரைவலரி கேமுக்கு எப்படிங்க உங்களால எந்திரிக்க முடியாதுங்க? அதான் பெரிய கேள்வியா இருக்கு. அண்ட் இந்த கேமுக்காக நம்ம எந்திரிப்போமா தெரியாது. அகைன் ஷவுட் அவுட் த கிரேட் பீடாக். ஏன்னா டக்குன்னு வந்து நம்ம சமையாடுறதுக்கு வந்து இது இன்னும் சுவிட்ச் கிடையாது. ஆன் ஆஃப் போட்டு சுவிட்ச் வச்சு ஆடுறதுக்கு டக்குன்னு ஃபார்ம் ஆகாது. இட்ஸ் அ டைம். லைக் வந்து யூர் ஒன்லி ஆஸ் குட் அஸ் யுவர் லாஸ்ட் கேம். அண்ட் கோவா கேம்ல படிக்கவலமா ஆடணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தே ஷுட் பீன் ஃபைனல் அப். ஏன்னா அந்த அளவுக்கு போட்டு உரிச்செத்து நாங்க நம்மளோட மிட்ஃபீல்டையும் நம்ம டிஃபென்ஸையும். இன்னொரு பக்கம் நம்ம ஹோம் 1 win in 8 out at home. and அந்த 1 win ஹைதராபாத் எஃப்சியோட மொஹமதன் ஸ்போர்ட்டிங்கோட தோத்தோம். என்ன நிறைய டீம் ஸ்கோர்லாம் தோத்தோம். 1 home win in 8. ஸோ ஹோம்ல இருக்கோம். அந்த அளவுக்கு 4 ஹோம் கேம்ஸ் இருக்கா நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல இது துக்கப்படுறதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கே ஒன்றும் டவுட்டா இருக்கு நம்ம வந்து என்னத்தை கிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சென்னை கேரளா இஸ் ஆல்வேஸ் a fixture that I look forward to. அதாவது வந்து எப்பெல்லாம் ISL ஸ்கெட்யூல் வருதோ சென்னை கேரளா தான் ஃபர்ஸ்ட் கேம் நான் பாக்குறது. ஏன்னா அதான் வந்து இந்த நமக்கு இருக்கிற க்ளோசஸ்ட் மெயின் ரைவரி கேரளா தான். இந்த சென்னை கேரளானால பெங்களூர் நான் மதிக்கிறதே இல்லை. பிகாஸ் பெங்களூர் don't even see us as rivals. ஸோ இருக்கிறது சென்னை கேரளா தான். பிகாஸ் போத் டீம்ஸ் ஆர் நாட் டூயிங் வெல் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். அப்படி சொல்லலாம். இன்னொன்னு கேரளாக்கும் சென்னைக்கும் ஃபேன்ஸ்க்கு உண்டான அந்த பாசமலர் ஃபீலிங்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க போட்டு கலாய்க்க, இவங்களுக்கு போட்டு கலாய்க்க, ஒருத்தனுக்கு அவன் ஸ்டேடியம்ல வந்து பிரச்சனை, இன்னொருத்தனுக்கு மொத்த ஸ்டேடியம் போன பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்துட்டே தான் இருக்கு. பட் ஸ்டில் சென்னை கேரளா, அதாவது I don't know really what to say. ஏன்னா வந்து நமக்கு ஹோல் ஆக்சுவலி ஸ்குவாட் வைஸ் பார்த்தா we have a okay squad. I mean not great but okay squad தான் சொல்லணும். பட் அதை வந்து நம்ம தீவிரவாதி மேனேஜரால யூஸ் பண்ண முடியல. எந்த பிளேயர் எப்ப யூஸ் பண்றதுன்னு தெரியல. சப்ஸ்டியூட்ஸ் அட்லீஸ்ட் ஒன் குட் திங் என்னன்னா the last few games அட்லீஸ்ட் லைன் அப்ஸா இஸ் கெட்டிங் ஓகேஷ். லைன் அப்ஸை கரெக்டா வாங்கினா. பட் லைன் அப்ல வந்து கேம் முடிஞ்சிடாது. 90 minutes இருக்கு கேமு. நீ எப்படி பிளேயிங் ஸ்டைல் இது பண்ணி விடுற, நீ எப்படி டீமை செட்டப் பண்ணி விடுற, how you make substitutions, how do you change games. காலித் ஜமீல் ஜம்ஷெட்பூர் எஃப்சி அவர் வந்து இப்போ எந்த ஃபேஸ்ல இருக்காரு, அவருக்கு எவ்வளவு சைனிங்ஸ் தேவைப்பட்டுச்சு, அவருக்கு எவ்வளவு பட்ஜெட் இருக்கு. ஏன்னா வந்து
கொடுக்கற இதுல ஏதோ பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு கோச். அட்லீஸ்ட் லைக் என்ன கொடுத்தாலும் ஓரளவுக்கு ஹில் கெட் யூ ரிசல்ட்ஸ். ஃபுட்பால் மே நாட் பி ஃபண்டாஸ்டிக் பட் ஹி கிவ்ஸ் யூ ரிசல்ட்ஸ். லைக் எப்போ அந்த ஐஸ்வாலோடய டைட்டில் ஜெயிச்சானோ அப்பயே நான் அந்த ஆள் லெஜண்ட் ஸ்டேட்டஸ் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் இட் டஸ் நாட் மேட்டர் டு இட் டஸ் நாட் மேட்டர் டு மீ வாட் ஹி டஸ் ஆஃப்டர் தட். ஏன்னா அந்த ஐஸ்பாலோட அந்த டைட்டில் ட்ரைம் ஐ லீக்ல வச்சு அது ஃபுல் ஸ்ட்ரென்த் மோகன் பகான் ஈஸ்ட் பெங்கால் பெங்களூருக்கு எப்போ அந்த ஆள் பண்ணானோ அன்னைக்கே அந்த ஆளுக்கு மரியாதை வந்து எங்கேயோ போயிடுச்சு. அண்ட் இன்ட்ரிமா போன சீசன் முன்னாடி சாரி 2 seasons ago நார்த் ஈஸ்ட் போனாரு. அதை வச்சு he was able to do something. லாஸ்ட் சீசன் ஜம்ஷெட்பூர் போனாரு, ஜஸ்ட் பிளே ஆஃப்ஸ் மிஸ் ஆச்சு. பட் திஸ் சீசன் he has got them third. 17 கேம்ஸ்ல 10 கேம் ஜெயிச்சிருக்காரு. மோர் தென் ட்வைஸ் தட் வாட் we have won. அவர் வந்து அண்ட் இதுதான் காலேஜ் மேல் பத்தி ஒரு இது. ஹி இஸ் நாட் டாக்டிக்கலி அவுட்ஸ்டாண்டிங்ல, அவருக்கு டாக்டிக்ஸ் அவ்வளவு பெருசா இது கிடையாது. பட் அவருக்கு எந்த பிளேயர்ஸ் எந்தெந்த யூஸ் பண்ணணும்னு தெரியணும் அண்ட் எந்த டைல சப்ஸ்டியூட் பண்ணணுங்கிறதும் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. ஸோ தட்ஸ் வை ஹி இஸ் தேர்ட். வெதர் ஹி வின்ஸ் இட் ஆர் நாட் இட்ஸ் டிஃபரெண்ட் ஸ்டோரி. பட் காலித் ஜமீல் தான் நம்ம ஓன் காயில் என்னன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அதான் காலித் ஜமீல். அதான் அல்டிமேட் உண்மை. இது வந்து ஒரு ரைவல் கேம் மாதிரியே தெரியல. ரெண்டு லைக் இப்ப சென்னை ஃபேன்ஸை கேட்டீங்கன்னா இந்த கேமை நாங்க வந்து ஃபோர்ஃபிட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளா ஃபேன்ஸும் கேட்டீங்கன்னா சில இந்த வாட்டி கேம் ஃபோர்ஃபிட் பண்ணுவாங்க. ஏன்னா ரெண்டு டீமே கேவலமா தான் ஆடுது. ஒரு சில கேரளா ஃபேன்ஸ் வந்து சொல்லுவாங்க வந்து we'll finally break that winless streak at Chennai for the first time அப்படின்னு சொல்லி தெரியுறாங்க. I don't know how true that is, but நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. And if we don't win that game, ஓவன் காயிலுக்கு தனக்குத்தானே வெக்கமான சூடு சொன்ன வச்சுட்டு அவனா வந்து அடுத்த பிளைட்ல பிடிச்சு யூகே போயிடும். ஏன்னா இதுக்கு மேலேயும் இருந்தா வேலைக்கே ஆக மாட்டான். நீங்க என்ன நீங்க கேட்கலாம், ஒன்னும் 5 கேம் தானே இருக்கு, பரவாயில்ல 5 கேம் நோல் வில்சன் இன்டர்ன் கோச்சா போட்டு just do something. I don't care. இப்பவே வந்து சாக் பண்ணிருக்கணும். I don't know why he's still in a job. இன்னும் எப்படி இந்த ஆளுக்கு வேலை இருக்குன்னு தெரியாது. ஐ மீன் இந்த தீவிரவாதி இன்னும் என்னென்ன டார்ச்சர் பண்ண போறோம்னு தெரியல. ஏன்னா அவன் அந்த ஆளுக்கு வந்து ஒரு பிளேயர்ஸை எப்படி இது பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. லைக் வந்து எனக்கு சில பிளேயர் நினைச்சா பாவமா இருக்கு. இப்ப லூக்கஸ், கார்னர்ஷீல்ஸ், வில்மா ஜார்டனு இவங்களெல்லாம் நினைச்சா பாவமா இருக்கு. ஏன்னா அவங்கதான் வந்து லைக் லூக்கஸ் கூட லைக் போன கேம்ல கோவா ஒரு 2-0 டவுன் ஹாஃப் டைம்ல செருப்படி வாங்கணும். இந்த ஆள் வந்து வின்சியும் ஃபரூக்கையும் கூட்டு வர ஃபரூக் லைக் லூக்கஸ் பெஞ்ச்லயே வச்சிருந்தான் ஃபுல்லா. அண்ட் லூக்கஸ் இத்தனைக்கும் லூக்கஸும் சீமோ ஹாஃப் டைம் ட்ரைனிங் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. சீமோ கொண்டு வரா, ஆனா லூக்கஸ் பெஞ்ச்லயே தான் உட்காந்துருந்தான். 2-0 யூ ஸ்டில் இன் த கேம். அப்பயும் அந்த ஆள் வந்து இல்ல நான் லூக்கஸை கொண்டு வர மாட்டேன் அப்படின்னா என்ன பண்றது? வின்சியும் ஃபரூக்கே நம்புறான், ஆனா லூக்கஸ் நம்ப மாட்டேங்கிறான். சீரியஸா சொல்றேன். லைக் வந்து அவனுக்கு கேஆர் நசிரியை சரியா யூஸ் பண்ண தெரியல. ஐ எம் கன்வின்ஸ் கேஆர் நசிரி இஸ் ஓவன் காயில் அவுட். ஐ மீன் பார்த்தா அப்படிதான் தெரியுது. கார்னர்ஷீல்ஸ் போற கேம் செம ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆனா அவன் வந்து அவனுக்கே டயர் ஆயிடுச்சு போல இருக்கு. எத்தனை நாள்ல நான் உங்களே பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்கேன், 90 நிமிஷம் நான் ஓடிட்டு இருக்கேன், எனக்கு ஒர்க் ரேட் இருக்கேன், எல்லாமே பண்றேன், பாலபிலிட்டியோட அளவுக்கு எல்லாம் பண்றேன். பட் இன்னமும் நீங்க வந்து இப்படி வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து டிஃபென்ஸ் இஸ் அ ஜோக். ஏன்னா நமக்கு இப்ப எந்த ரைட் பேக்கும் இல்ல. பிரீத்தம் கோட்டாலாம் ரைட் பேக்னு சொல்லாதீங்க, செருப்பு பிஞ்சிரும். ஒரு கேம் மோகன் பகானோட தப்பி தவறி ஏதோ சுமாரானா, போன கேம் பிரைசன் அவனை தூக்கி போட்டு மிதிச்சு அவன் வச்சு அமுச்சு விட்டான். நோவா பிரீத்தம தூக்கி போட்டு உரிச்சா ஆச்சரியப்படுறதுக்கு அல்ல. ஏன்னா ரிவர்ஸ் கேம்ல டில்லியான தூக்கி போட்டு உரிச்சான். அதனால இந்த வாட்டி பிரீத்தம் கோட்டா தூக்கி போட்டு உரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆல்தோ நோவா இஸ் நாட் பீன் பிளேயிங் வெல், பட் அவனோட குவாலிட்டி எல்லாருக்கும் தெரியும். ஆட்ரினோனை பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஹேசஸ் ஹிமெனஸ் கேரளாக்கு என்னதான் கேரளமா போனாலும் ஒருத்தன் தான் ஸ்கோர் பண்ற மனுஷன் ஹேசஸ் ஹிமெனஸ். I think Iban is out. I think injury. Iban I think is out. Not injury. I think suspension நினைக்கிறேன். Because he got ஒரு ரெட் கார்டு வாங்கினான் 2 games முன்னாடி at home. I think it was against North East United நினைக்கிறேன், ரெட் கார்டு வாங்கினான். பட் வந்து அவங்களோட மிட்ஃபீல்ட் அந்த கேம்ல வந்து சென்னையோட மிட்ஃபீல்ட் டாக் வாக் பண்ணாங்க. Why? Because we are only 1 DM. அது என்ன அந்த 1 DM வச்சு இந்த ஆளுக்கு என்ன அப்சஷன் தெரியல. இப்பதான் ஃபைனலி லைக் 2 DM வச்சு ஆடிட்டு இருக்கான். ஜிதேந்திரா நாம்டே வச்சுட்டு ஜிதேஸ்வர் ஆட வைக்கலாம். பிகாஸ் இஸ் குட் அட் பிரேக்கிங் அப் பிளே அண்ட் அசிஸ்டிங் திங்ஸ் ஃபார்வர்ட். பட்
our defense has been a joke. Ryan Edwards, Elsinio போன கேம் வந்து 2 ஃபாரின் சென்டர் பேக் வச்சு அவ்வளோ சான்சஸ் கன்சீட் பண்ணோம். அதுக்கப்புறம் லெஃப்ட் பேக்ல வந்து ஹோப்ஃபுல்லி விக்னேஷ் தக்ஷணமூர்த்தி இஸ் ஃபிட். ஏன்னா டின்போயாவை வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு see him again. டின்போயா நீ பண்ண தப்பெல்லாம் போதும், மூட்டு போய் பெஞ்ச்ல உட்காரு, இல்ல டிரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் போட்டு கிளம்பு. ஐ டோன்ட் வாண்ட் டு see டின்போயா again. அட்டாக் வைஸ் பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி இந்த லூக்கஸ், கானஷீல்ஸ், வில்மா ஜார்டன்லாம் அவங்க தான் ட்ரை பண்ணாங்க. அப்புறம் இந்த இர்ஃபான் இன்னொருத்தர் இருக்கான். அது எனக்கு இன்னொன்னு டவுட்டா இருக்கு. லைக் அது கோச்சோட இன்ஸ்ட்ரக்ஷனா இல்ல அவனா பயந்த மாதிரி விங்ல ஓடுறான்னு தெரியல. யோ நீ ஸ்ட்ரைக்கரியா, உனக்கு விங்ல என்ன வேலை இருக்கு? ஏன்னா நீ ஸ்ட்ரைக்கரா இருந்தா நீ ஆக்சுவலி நல்லா இரு. நீ விங்ல ஆடினா போய் அங்கேயே தொங்கிட்டு இருக்க. நீ பேச யூஸ் பண்ண மாட்டேங்கிற விங்கர்ஸ் கூட. சும்மா விங்ல ஓட பேச வச்சு ஓடு. When was our last win? I don't even remember when our last win was. எப்போ நம்ம கடைசியா ஜெயிச்சோம்? ஹைதராபாடோட ஜெயிச்சோம். சென்னை 1-0 ஹைதராபாத் FC. This was on December 11th. December 11th was our last win. Correct me if I'm wrong. December 11th தான் சென்னையோட லாஸ்ட் வின். அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்? Let me look at December 11th. December 11th அப்புறமா மும்பை சிட்டியோட தோத்தோம், பெங்களூரோட தோத்தோம், ஒடிஷாவோட டிரா, ஓமன் ஸ்போர்ட்டிங் டிரா, மோகன் பகான் டிரா, and Goa win. So, I mean, that is Goa won against us. So, 1 month and 17 days since we won our last game, and people still think that Owen Bin Laden தான் ஆக்சுவலி நல்ல மேனேஜரு, அவனால நம்மளை காப்பாற்ற முடியும், தாத்தா வராரு, கதவர் போற அப்படின்னு. இதுக்கு மேல அந்த ஆளை டிஃபெண்ட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. அந்த ஆளு இந்த கேமு, ஐ மீன் மேபி ஐ திங்க் வி வின் திஸ் கேம். ஏதோ ஒரு கேவலமான கட் ஃபீலிங், ஏன்லாம் கேட்காதீங்க. ஒரு கேடுகெட்ட ஒரு கட் ஃபீலிங், ஐ திங்க் வில் வின்னு. பட் yeah, it is what it is. He still has to go. Owen Bin Laden, bye. நீ இதுக்கு மேல நீ மேனேஜ் பண்ணி ஒரு ஆணி கிளிக்க வேணா, திரும்ப யூகேக்கே போயிரு. சும்மா அந்த ஆள் வந்து எனக்கு ஒண்ணுமே டவுட்டா இருக்கு. அந்த ஆளுக்கு உண்மையிலேயே ட்ரைனிங் இருக்கிறானா, கோச்சிங் இருக்கிறானா அப்படின்ட்டு. ஏன்னா வந்து 90 நிமிஷமும் மனுஷன் கத்திண்டே இருக்க சைட்ல இருந்து. அண்ட் எனக்கு அதான் புரியல. 90 நிமிஷமும் கத்துறன்னா ஒண்ணு நீ ட்ரைனிங் சரியா எடுக்கவே இல்லை, இல்ல உனக்கு அந்த பிளேயர்ஸ் மேல நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாத பிளேயர்ஸை நீ ஏன் இறக்குற? இல்ல நீ ஏன் வந்து கத்தினே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அலோவ் த பிளேயர்ஸ் டு பிளே. நம்ம மோகன் பகான் டிஃபென்சிவ்லி ஏன் ஒரு டிஃபென்சிவ்லி நம்ம மோகன் பகான் நல்லாவே ஆடணும். அட்டாக் இன்னும் இருக்கல. மீன் அட்டாக்ல வந்து we can't even string 3-4 passes together. சும்மா எடுத்தோடனே லாங் பால் மிசைல். ஆமா பேசிக்கலி அதானே. இந்த ஆள் தீவிரவாதி வந்து ராக்கெட்டு மிசைல் எல்லாம் விடுவாங்கல்ல, அதான் நம்ம பாசிங்ல வந்து மிசைல் ராக்கெட் விட்டுட்டு இருக்கோம். கூட ஷூட்டிங்ல ராக்கெட் விடுறதுக்கும் இர்ஃபானு, வின்சி, ஃபரூக் எல்லாரும் இருக்கானுங்க. எல்லாரும் மாத்தி ராக்கெட் விட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்னமோ அந்த கேரளா அட் ஹோம்னாலேயே எனக்கு அந்த சும்மா ஒரு I don't know how to say it, but கேவலமா ஆகும்னு நினைப்பீங்க. But I don't think அப்படி ஆகும்னு. I think we'll win. Probably a sneaking 1-0. எங்கேருந்து வருதுலாம் கேட்காதீங்க, எப்படி இருக்குன்னா கேட்காதீங்க, ஏன்டா அப்படி நினைக்கிறேன்னு கேட்காதீங்க. I think we'll somehow win. எப்படியோ சென்னை 1-0 கேவலமா ஜெயிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் வந்து நம்ம ஃபேன்ஸ் கூட கொஞ்சம் ஓவர் ரியாக்ஷன் பண்ணா ஆச்சரியப்படுறதுக்கு அல்ல. இஸ் வாட் இட் இஸ். Thursday நான் வாட்ச் அலாங் பண்ண மாட்டேன், ஏன்னா ஆஃபீஸ் டைம். ஐ மீன் ஒர்க்ல இருப்பேன். பட் ஐ ஹேவ் மீட்டிங்ஸ். பட் கேம் பார்ப்பேன் நான். அண்ட் Thursday நைட் ஆர் Friday ஏர்லி மார்னிங் நான் மேட்ச் ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், டேக் கேர். திஸ் இஸ் மீ PB Talks சைனிங் அவுட். உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட ப்ரெடிக்ஷன், உங்களோட லைன் அப் போடுங்க. இன்னும் நீங்க ஓன் பின் லாடன் நம்புறீங்களா? ஓன் பின் லாடன் இந்த கேம் முடிஞ்சோடனே சாக் ஆயிடுவாரா அப்படின்னு நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, பாப்போம். லெட்ஸ் see.